ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலில் இந்த காணொலி பதிவில் 50 வினாக்கள் பார்க்க போகிறோம். 50 வினாக்கள் பொது அறிவிலிருந்து பார்க்க போகிறோம். ஸோ அதனால் எந்த இடத்தையும் ஸ்கிப் பண்ணி ஆன்சர் பார்க்காம தொடர்ச்சியாக காணொலி பதிவு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 1907 காங்கிரஸ் பிளவுபட்ட இடம். 1907 காங்கிரஸ் பிளவுபட்ட இடம் சூரத். காந்தி இர்வின் ஒப்பந்தம் எந்த ஆண்டு? காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1931 மார்ச் 5. இந்த ஒப்பந்தம் எதற்காக போடப்பட்டது? உப்பு சத்தியாகிரக நிறுத்தம். கிரிப்ஸ் தூதுக்குழு இந்தியா வந்த ஆண்டு. கிரிப்ஸ் தூதுக்குழு இந்தியா வந்த ஆண்டு 1942. இந்த தூதுக்குழு தோல்வி அடைந்தது. வைகை ஆறு உற்பத்தியாகும் இடம். வைகை ஆறு உற்பத்தியாகும் இடம் மேற்கு தொடர்ச்சி மலை, வருசநாடு குன்று, தேனி மாவட்டம். தாமிரபரணி ஆறு எந்த மாவட்டங்கள் வழியே பாய்கிறது? தாமிரபரணி ஆறு திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்கள் வழியாக பாய்கிறது. இது எங்கிருந்து உற்பத்தி ஆகிறதுன்னு பார்த்தீங்கன்னா பொதிகை மலையில் இருந்து உற்பத்தி ஆகிறது. சாத்தனூர் அணை எந்த ஆற்றின் குறுக்கே உள்ளது? சாத்தனூர் அணை திருவண்ணாமலை மாவட்டம் தென்பெண்ணை ஆறின் குறுக்கே உள்ளது. தாவர செல்லில் உள்ளது, ஆனால் விலங்கு செல்லில் இல்லாதது எது? தாவர செல்லில் உள்ளது செல் சுவர், ஆனால் விலங்கு செல்லில் செல் சுவர் இல்லை. செல்லுலோசால் ஆனது நம்மளுடைய உடம்பு, அந்த செல்கள். ரத்தம் சிவப்பாக இருக்க காரணம்? ரத்தம் சிவப்பாக இருக்க காரணம் நம்ம ரத்தத்தில் இருக்கிற ஹீமோகுளோபின். வைட்டமின் சி குறைபாட்டால் வரும் நோய். வைட்டமின் சி குறைபாட்டால் வரும் நோய் ஸ்கர்வி, பல்களில் இரத்த கசிவு, அந்த ஈர்களில் இரத்த கசிவு. பத்துப்பாட்டு நூல்களில் மிக நீண்டது எது? பத்துப்பாட்டு நூல்களில் மிக நீண்டது மதுரை காஞ்சி, 782 அடிகளை கொண்டது. எட்டுத்தொகை நூல்களில் முதலாவது என்னது? எட்டுத்தொகை நூலில் ஃபர்ஸ்ட் வருது என்னது? நற்றிணைன்னு வரும். சிலப்பதிகாரம் எந்த வகை காப்பியம்? சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியம், இயல் இசை நாடகம். 10, 20, 30, 40, 50 சராசரி என்ன? ஆப்ஷன் பி சரியான விடை 30. A/B = 2:3, B/C = 4:5 எனில் A/B/C = என்ன? ஆப்ஷன் பி சரியான விடை 8:12:15. 15% தள்ளுபடிக்கு பின் ரூபாய் 170 எனில் அசல் விலை என்ன? சரியான விடை ஆப்ஷன் சி 200. PM விஸ்வகர்மா திட்டம் யாருக்கானது? PMனா பிரைம் மினிஸ்டர். அவருடைய விஸ்வகர்மா திட்டம் யாருக்கானதுன்னு பார்த்தீங்கன்னா கைவினை கலைஞர் சிற்பிகள். 2023 செப்டம்பர் அன்று கொண்டு வரப்பட்டது இந்த திட்டம். 2024 G20 மாநாடு எந்த நாட்டில் நடைபெற்றது? சரியான விடை பிரேசில், ரியோ டி ஜெனீரோ. இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள்? ஜனவரி 26, 1950 குடியரசு நாள் அன்று. அடிப்படை உரிமைகள் எந்த பகுதியில் உள்ளன? அடிப்படை உரிமைகள் பகுதி 3 உள்ளன. ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த ஆண்டு? ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த ஆண்டு
சரியான விடை 1919 ஏப்ரல் 13 ஜெனரல் டயர் அவர்களால் நடத்தப்பட்டது. ஒத்துழையாமை இயக்கம் நிறுத்தப்பட காரணம்? 1922 உத்தரப்பிரதேச மாநிலத்துல கோராக்பூர் என்னும் மாவட்டத்துல சௌரி சௌரா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, காவல்துறைக்கும் மக்களுக்கும் இடையே ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டு, காவல்துறையை 22 பேர் பொதுமக்கள் எரிச்சிடுறாங்க. அந்த சம்பவத்துல தான் ஒத்துழையாமை இயக்கம் நிறுத்தப்படுது. ஒத்துழையாமை இயக்கம் காந்தி அமைதிக்காக கொண்டு வர்றாரு. இது இந்த சம்பவம் நடக்கிறதுனால, அந்த ஒத்துழையாமை இயக்கத்த கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வைக்கிறாங்க. இந்தியா துண்டாக்கப்படும் என கூறியவர் யார்? இந்தியா துண்டாக்கப்படும் என கூறியவர் வின்ஸ்டன் சர்ச்சில். தமிழ்நாட்டின் உயரமான சிகரம் எது? தமிழ்நாட்டின் உயரமான சிகரம் தொட்டபெட்டா 2637 மீட்டர் நீலகிரி மாவட்டத்தில் உள்ளது. ஏழைகளின் ஊட்டி எனப்படுவது? ஏழைகளின் ஊட்டி எனப்படுவது? சரியான விடை ஏற்காடு, சேலம் மாவட்டம். பாபநாசம் அருவி எந்த மாவட்டத்தில் உள்ளது? பாபநாசம் அருவி. சரியான விடை திருநெல்வேலி மாவட்டம், தாமிரபரணி ஆறு. மனித உடலில் உள்ள மொத்த எலும்புகள்? மனித உடலில் உள்ள மொத்த எலும்புகள் மொத்தம் 206. குழந்தைகளுக்கு 300 எலும்புகள் இருக்கு. வளரும்போது அது 206ஆ மாறிடுது. ரத்தத்தை சுத்திகரிக்கும் உறுப்பு? ரத்தத்தை சுத்திகரிக்கும் உறுப்பு சிறுநீரகம். அதுல இருக்கிற நெப்ரான்கள். டெங்கு காய்ச்சல் பரப்பும் கொசு எது? டெங்கு காய்ச்சலை பரப்பும் கொசு ஏடிஸ் கொசு. இந்தியாவின் மத்திய வங்கி? இந்தியாவின் மத்திய வங்கி ஆர்பிஐ. ஆர்பிஐ தொடங்கப்பட்ட ஆண்டு 1935 ஏப்ரல் 1. பிரதமர் கிசான் திட்டத்தின் ஆண்டுக்கு எவ்வளவு? அந்த கிசான் திட்டத்துல விவசாய மக்களுக்கு எவ்வளவு கொடுக்கப்படுது? இந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா 6000 வங்கி கணக்கில் செலுத்தப்படுகிறது விவசாயிகளுக்கு. அது 3 தவணையா 2000 2000மா 3 தவணையா தராங்க. 50ன் 20% எவ்வளவு? ஆப்ஷன் பி சரியான விடை 10. ஒரு பொருள் 200க்கு 10 லாபம், அதாவது 10% லாபம் எனில் விற்பனை எவ்வளவு? ஆப்ஷன் பி சரியான விடை 220. 2025இல் சந்திராயன் 4 திட்டம் எதற்கு? நிலவில் இருந்து மாதிரி கொண்டு வருதல். நம்ம ஊரு சூப்பரு திட்டம் எந்த துறை? தூய்மை இந்தியா, தமிழ்நாடு. ஆப்ஷன் சி. 2026 காமன்வெல்த் விளையாட்டு எங்கே நடைபெற உள்ளது? கரண்ட் அஃபேர் கொஸ்டினால இன்னும் அதுக்கான அப்டேட் வரல. ஸோ அப்டேட் வந்தால் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இன்னும் முடிவு செய்யவில்லை. தென்னிந்தியாவின் கங்கை எனப்படுவது? தென்னிந்தியாவின் கங்கை எனப்படுவது கோதாவரி. நீளமான தீபகற்ப நதி 1465 கிலோமீட்டர். காவிரி ஆறு உற்பத்தியாகும் இடம்? காவிரி ஆறு உற்பத்தியாகும் இடம் கர்நாடகா. குடகு மலையிலிருந்து உற்பத்தியாகிறது. குடகு மலை. தமிழ்நாட்டில் மேற்கில் இருந்து கிழக்காக பாயாத நதி? சரியான விடை தாமிரபரணி. கலிங்கப் போர் நடந்த ஆண்டு? கலிங்கப் போர். கலிங்கப் போர் நடந்த ஆண்டு கிமு 261.
அர்த்தசாஸ்திரம் எழுதியவர் அர்த்தசாஸ்திரம் எழுதியவர் சாணக்கியர். ஆப்ஷன் பி சரியான விடை. மௌரிய பேரரசை நிறுவியவர் சந்திரகுப்த மௌரியர். கிமு 321. 2024 உருவான புதிய மாநகராட்சிகள் எத்தனை? காரைக்குடி, புதுக்கோட்டை, நாமக்கல், திருவண்ணாமலை, காரைக்கால், சிவகாசி. 6 மாநகராட்சிகள். ஆப்ஷன் சி. ஒளியின் திசைவேகம் வெற்றிடத்தில் 3 × 10⁸ மீட்டர்/வினாடி. ஒலி அதாவது சவுண்ட் எந்த லீன் கவனிச்சு பார்த்துங்க. ஒலி பரவாத ஊடகம். வெற்றிடத்தில் ஒலி பரவாது. நியூட்டனின் மூன்றாம் விதி என்ன? நியூட்டனின் மூன்றாம் விதி ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை உண்டு. புறநானூறு பாடல்கள் எத்தனை? புறநானூறு அதிலே விடை வந்துடுச்சு. 400 பாடல்கள். 267, 268 அந்த பாடல்கள் மட்டும் கிடைக்கல. திருமுருகாற்றுப்படை ஆசிரியர் யார்? திருமுருகாற்றுப்படையின் ஆசிரியர் யார்? திருமுருகாற்றுப்படையின் ஆசிரியர் நக்கீரர். யாதும் ஊரே யாவரும் கேளிர் அந்த வரிகளை பாடியவர் கணியன் பூங்குன்றனார். 2026 ஜனவரி 1 என்ன கிழமை? சொல்ல முடியாத கொஸ்டின் இப்படியும் கேட்கறது வாய்ப்பு இருக்கு. காலண்டர் எடுத்து பாருங்க. வியாழக்கிழமை. ஆப்ஷன் பி சரியான விடை. ஒரு சாதாரண ஆண்டில் பிப்ரவரி எத்தனை நாள்? சாதாரண வருடத்துல பிப்ரவரி 28 நாட்கள் இருக்கும். லீப் ஆண்டில் 29 நாட்கள் அந்த மாசத்துல இருக்கும். இந்த காணொலி பதிவில் 50 வினாக்கள் பார்த்தோம். கண்டிப்பாக இந்த 50 வினாக்களுமே படித்து வச்சுக்கோங்க. நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட். அடுத்த காணொலி பதிவில் இன்னும் கூடுதல் வினாக்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.